வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போராடி பெற்ற உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகீர் குற்றச்சாட்டு. இயற்கை பேரிடர் நிதி, கல்வி நிதி என எந்த நிதியையும் தமிழகத்திற்கு மத்திய அரசு தருவதில்லை எனவும் காட்டும். தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறியதற்கு இருமொழி கொள்கையே காரணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி சிலர் கண்களை உறுத்துவதால் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாகவும் கண்டனம். இருக்கிறதுக்கு காரணம் இருமொழி கொள்கை தான் என்பது அவங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசோட எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோமே, அது தெரியாத அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு ஏன் பண்றாங்க? தமிழ்நாட்டோட வளர்ச்சி, தமிழோட தனித்துவம் சிலருடைய கண்களை உறுத்துது, அதனால் இப்படி பண்றாங்க. தமிழக மீனவர்களை இந்தியர்களாக மத்திய அரசு பார்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மீனவர்கள் கைது செய்யப்படும் கொடுமையை மத்திய அரசு தடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். ஆனா இதுவரை எதுவும் நடந்ததாக இல்லை. அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக ஒன்றிய அரசு பார்க்கணும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, நீட் ரகசியத்தை முதலமைச்சர் மற்றும் அவரது மகன் உதயநிதி உடனடியாக சொல்ல வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீட் ரகசியத்தை சொல்லவில்லை என்றால் திமுக பொய்தான் சொன்னது என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 181.74 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. அப்படியெனில் நீங்கள் எல்லாம் கூடி அடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என அண்ணாமலைக்கு கேள்வி. அவதூறை மட்டுமே பரப்புவது உங்களது அரசியல் முதிர்ச்சிக்கான போதாமையையே காட்டுகிறதே தவிர வேறல்ல. அரசின் நிதி நிலைமை குறித்த அண்ணாமலையின் விமர்சனத்துக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக. கமிஷன் வாங்கத்தான் கடனை வாங்குகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு அண்ணாமலை பதிலடி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மார்ச் 7ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெற்றால்தான் பதவி உயர்வு என பதிவாளர் கடிதம் எழுதிய விவகாரத்தில் ஆணை. விஜயலட்சுமி தொடர்பான வழக்கில் சீமானை விசாரிக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். ஏன் இரு தரப்பும் பேசி செட்டில்மெண்ட் அடிப்படையில் சுமூக முடிவு எடுக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் கேள்வி. மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடையை வரவேற்கிறேன். வழக்கில் இருதரப்பும் சமரசம் பேச வாய்ப்பே இல்லை என மதுரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. வலி இழிவுதான். அதனாலதான் இதை நம்ம அதுக்கு போனோம். இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வரவேற்கிறேன். மறுபடி மேலதிகமா நாங்க எப்படி நகரணுமோ சட்டப்படி அதை திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்பான வழக்கில் தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது. வழக்கு விசாரணையை மார்ச் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மதுரை மாவட்ட நீதிமன்ற நுழைவாயில் முன்பு விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்தினரும் இடம்பெறும் வகையில் பிரதிநிதித்துவம் தர வலியுறுத்தி முழக்கம். தாவேகா சார்பில் நடைபெறும் இஃப்தார் நோன்பில் விஜய் பங்கேற்கிறார்.
மார்ச் 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கிற்குள் மாலை 6 மணி அளவில் நடைபெறும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் முடிவு. தமிழ்நாடு முழுவதும் மார்ச் 8ஆம் தேதி கருத்தரங்கு நடத்த தாவேகா மகளிர் அணியினருக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். ராமஜெயம் கொலை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிகளை மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரியாக இருந்த SP ஜெயக்குமார் மாற்றப்பட்ட நிலையில் திருச்சி DIG, தஞ்சாவூர் SP ஆகியோரை நியமித்து ஆணை. கல்லூரி மாணவியை தவறாக வழிநடத்தியதாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்க ஐகோர்ட் கிளை மறுப்பு. இடைக்கால ஜாமீன் கோரி பேராசிரியை நிர்மலா தேவி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. தமிழ்நாட்டில் இன்று நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 11,430 பேர் எழுதவில்லை. அரசு தேர்வுகள் இயக்ககம் அதிர்ச்சி தகவல். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்தால் பரிசீலிக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி கட்சி தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டிவி சீரியல்கள் மற்றும் விளம்பரங்களை முறைப்படுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். மத்திய அரசின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பாக்கி செலுத்த வேண்டிய வழக்கில் அதிரடி ஆணை. ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை ஆல்பர்ட் திரையரங்க கேண்டீனில் தரம் குறைந்த காலாவதியான குளிர்பானம் தின்பண்டங்கள் பறிமுதல். தியேட்டர் கேண்டீன் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தகவல். கோவை மாவட்டம் சூலூர் அருகே மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு கணவன் தற்கொலை. நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக வெறிச் செயல். உதகை நகராட்சிக்குட்பட்ட 2வது வார்டில் சாலை வசதி இல்லாத அவலம். உடல்நலம் குன்றிய மூதாட்டியை டோலி கட்டி தூக்கி சென்ற உறவினர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதிய கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். குறைதீர்ப்பு முகாமில் ஆட்சியரிடம் மனு அளிக்க விடாமல் காவல்துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம். எடப்பாடி அருகே பாத பிரச்சினை காரணமாக கூலிப்படை கும்பல் பெண்கள் மீது தாக்குதல். வீடியோ காட்சி வைரலாகி வரும் நிலையில் போலீசார் விசாரணை. ஓசூர் அருகே சாலையோரம் நின்றிருந்த கார் மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து. கார் அப்பளம் போல் நொறுங்கி சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய கார் ஓட்டுநர். அரசு சட்டக்கல்லூரி இடை உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அவகாசம்.
இணைய வழி மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மார்ச் 18ஆம் தேதி மாலை 5 மணி வரை அவகாசம் நீடிப்பு. திருப்பூர் மாமன்ற கூட்டத்திற்கு சாலை விபத்தில் சிக்கி காயமடைந்தது போல் வேடம் அணிந்து வந்த கவுன்சிலர். உண்மையிலேயே விபத்தில் சிக்கி வந்துள்ளாரோ என்று பதறிய மாமன்ற உறுப்பினர்கள். கால்வாய் சுரங்க விபத்தில் இறந்த 8 பேரின் உடல்களை மீட்க ரோபோக்கள் பயன்படுத்தப்படும். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. சர்வதேச வனவிலங்கு நாளையொட்டி குஜராத் கிர் தேசிய பூங்காவை பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. பலத்த பாதுகாப்புடன் லயன் சஃபாரி சென்று சிங்கங்களை பார்வையிட்டும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தார். மகாராஷ்டிராவில் மத்திய இணையமைச்சர் மகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த புகாரில் 3 சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது. தலைமறைவாக உள்ள 3 பேருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. ஓலா நிறுவனத்தில் 1000 பேர் வேலை இழப்பு. இழப்புகளை சரிக்கட்ட பணி நீக்கம் நடவடிக்கையில் இறங்கியதால் ஊழியர்கள் அதிர்ச்சி. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் பாரம்பரிய சம்பா திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பங்கேற்று கண்கவர் நடனம். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதே முதல் நோக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து. சாம்பியன் டிராபியில் இந்திய அணி அரையிறுதிக்கு தயாராகும் நேரத்தில் மோசமான கருத்துக்களை தெரிவிப்பது துரதிருஷ்டவசமானது. ரோஹித் சர்மா உடல் குறித்து விமர்சித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷமா முகமதுவிற்கு பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா கண்டனம். நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ரஹானே. துணை கேப்டனாக வெங்கடேஷ் ஐயரை நியமித்து அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கேங்கஸ் படம் ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியாகிறது. 15 ஆண்டுகளுக்கு பின் வடிவேலு சுந்தர்சி இணைந்துள்ளதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஜெய் நடிக்கும் புதிய படம் பூஜையுடன் ஆரம்பம். முக்கிய சமூக பிரச்சனையை மையமாக கொண்டு படத்தை இயக்குகிறார் AR முருகதாசின் உதவி இயக்குனர் பாபு விஜய்.